ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமே இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நிறைய இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு அதாவது புது மாதம் ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கான முதல் நாளுக்கான டே ட்ரேடிங்கை வந்து நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,464ன்றது நாளைக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட் மீன்ஸ் இது வந்து கன்ஃபர்மேஷனான டவுன் ட்ரெண்ட். அதாவது மேஜராக இருக்கக்கூடிய 23,464 பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்மளுக்கு 23,397 கிட்டத்தட்ட 23,400ன்றது நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டு. இந்த 23,400 சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,355ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 23,287 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் கூட இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. அதுமாரி ஒரு அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 23,574 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,641ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும், அதுலேருந்து மேலே போகுதுன்னா 23,713ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட், அண்ட் அதுக்கு மேலே போச்சுன்னா 23,751ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் அந்த லாஸ்ட்டாக போனால் ப்ரீவியஸ் ஹை 23,860 இது வந்து அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ அப் ட்ரெண்டுக்கு டவுன் ட்ரெண்டு போணுச்சுன்னா அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட்டை கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,574 ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கும் 23,464 மேஜர் சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட்டை ட்ரேட் ஆகிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 23,500 மிட் லைனாக வச்சுக்கிட்டு இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவில் இன்கேஸ் வந்து மார்க்கெட் 23,500க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 23,574க்கு போகலாம். அதையும் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தர் அப் ட்ரெண்டுக்கு கூட போகலாம். ஆனால் அந்த 23,500க்கு மேலே ஓப்பன் ஆகும்போது 23,500 சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இதுலேருந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த சப்போர்ட்டையும் 23,500 பிரேக் அவுட் பண்ணி 23,464க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து லாஸ்ட் டே வந்து என்ன கிரியேட் ஆகிருக்குன்றதை பார்த்துறோம். கிட்டத்தட்ட 23,500 மேஜர் சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ அந்த 23,500 வந்து சப்போர்ட் கிரியேட் ஆகிறத பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அடுத்தடுத்தது நல்ல ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா 23,300 தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த 23,500ன்றது நாளைக்கு வந்து ஓஐ வந்து பில்ட் ஆகின ஒரு மேஜரான ஒரு இடம். இந்த 23,500 பிரேக் அவுட் பண்ணுதான்றதை பார்த்துக்கிட்டு ரீட்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 23,464க்கு கீழே போனால் தான் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து 23,500 கீழே பிடிச்சி அப்படின்னா 23,464 வரலையும் போகுதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம வந்து புட் சைடு போகலான்றத கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து என்ட்ரி போகணும் ஓகேங்களா. சரி, ஓகே. அதே மாதிரி அப்சைடு போக போகுதுன்னா 23,600 நான் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி நம்மளோட ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டண்ட் வந்து பார்த்துக்கிட்டு பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் யார் லாஸ்ட் டே இருந்திருக்கா அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இன்றைக்கி லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவில் தான் முடித்தாங்க. எத்தனை பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடித்தாங்க அப்படின்னா 72 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நெகட்டிவில் முடிச்சதுக்கான காரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபி, M&M, TCS, HCL டெக்கு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, விப்ரோ இப்படி ஐடி கம்பெனி அண்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருந்திருக்கு கான்ட்ரிபியூட்டராக. பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க், கோட்டக் பேங்க் ஒரு பேங்க் செக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேங்க் செக்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாசிட்டிவ் நோட்டில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இன்பிட்வீனில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 134 பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸாகவும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூட்டராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து 72 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கான்ட்ரிபியூட்டராக தான் வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு
நாளைக்கு என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீ வந்து இது வந்து லெவல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரீ அப்டேட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் அவரத்தில் வந்து எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் அவர்ஸில் நியூஸ்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ கோர்சஸுமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,426 அப்படின்றது ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை வந்து ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டவுன் ட்ரெண்ட்னா அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 51,254 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 51,148 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 50,978 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுமாரி ஒரு மேஜராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக 51,700 மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 51,781 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அண்ட் அடுத்தது 51,874. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 51,981 கிட்டத்தட்ட 52,000. ஸோ அந்த 52,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 52,152 அடுத்த ரெசிஸ்டண்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அதுமாதிரி கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு 51,700க்கும் 51,426க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் கன்சல்டேஷன் ஜோனில் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா இந்த ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இது பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு மேஜராக இருக்கிற ரெசிஸ்டன்ட் வந்து 25,146 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,184 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஃபர்தர் அப் ட்ரெண்டுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,235 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 25,289 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,378 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,000 மேஜர் சப்போர்ட். இந்த 25,000 கீழே வருதுன்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்றது 24,964. அதையும் பிரேக் அவுட் பண்ணால் 24,900 அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 24,858 அடுத்த சப்போர்ட்டு. ஃபைனலாக 24,770 இதை வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அதே வந்து டவுன் ட்ரெண்ட் அப்சைடு பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,146க்கும் 25,000க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேடாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும். அதனால் வந்து ப்ரீவியஸாக வந்து பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் வந்து ப்ரீமியம் மெல்ட்டிங் அண்டு டிகே தான் நடக்கும். அதனால் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துலலாம் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த லெவல்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ராடே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.